வாமா, முன்னாடி வா. உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லி, நீ யாரு, எங்க இருந்து வந்த, எப்படி என் வீட்டுக்கு வந்த, என்ன நோக்கத்துக்காக வந்த, எப்படி எதனால மனசு மாறின, ஒண்ணு விடாம அத்தனையும் சொல்லி, அதுக்கப்புறம் தான் உன் கல்யாண பேச்சையே நான் ஆரம்பிச்சேன். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பரவாயில்ல சம்மதம் சொன்ன மாப்பிள்ள தான் நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர போறாரு. உனக்கு சந்தோஷம் தானமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்ன கால்ல விழுந்துக்கிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா பெரியம்மா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையுமா? உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா இல்ல நான் ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கேனா? ரொம்ப தேவை. என் தகுதிக்கு ரொம்ப ஜாஸ்தி பெரியம்மா இதெல்லாம். என்ன நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். உங்க மனசுல 1000 கோபம் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை கூட எனக்கு சாப்பாடு போடாம இருந்ததில்ல, போட்டுக்க துணிமணியும் தராம இருந்ததில்ல. ஆனா இது எல்லாத்தையும் மீறி பெரியப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த நன்றியை நான் எப்படி தீக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ எதையும் தீக்க வேணாம். ஆனா இப்ப சொன்ன பாரு நன்றி, அது என்னைக்கும் உன் மனசுல இருந்தா போதும். இது பாருமா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ரெடியாரு. டேய் சூர்யா, உனக்கும் தாண்டா சொல்றேன். ஆபீஸ் வேலை அது இதுன்னு வெளியில எங்கேயும் போயிடாத. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுல இருங்க. ஏன் மிச்சத்தை சொல்லிடுங்களேன், எதுக்கு அந்த குறைய வைக்கிறீங்க? வரவங்களுக்கு என்ன சமைச்சு வைக்கணும்? பஜ்ஜி சுஜ்ஜி போடணுமா, இல்ல விருந்து அது இதுன்னு தடபடலாம் பெருசா அரேஞ்ச் பண்ணணுமா? மாமா, அத்தை சும்மா கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். மாப்பிள்ள கவிதாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே அதுவே போதும் மாமா. அண்ணி, உங்களை மறக்க மாட்டேன் அண்ணி. எனக்காக நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் என்ன நெகிழ வைக்குது. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தை வர மாட்டேங்குது. சாகுற வரைக்கும் இப்படியே நீங்க செஞ்சதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். இதெல்லாம் ஏன் பேசுற? இத பாரு, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இரு. நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ சொன்ன நன்றி உணர்ச்சிங்கிறத வார்த்தையில காட்டுறதை விட வாழ்க்கையில கடைபிடிக்கிறது என்னைக்கும் உனக்கு நல்லது. சரிங்க அண்ணி. கங்க்ராட்ஸ் கவிதா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா. கிரேட் கிரேட் அச்சீவ்மெண்ட். எந்த நோக்கத்தோட அந்த வீட்டுக்கு போனியோ அத கரெக்டா சாதிச்சிட்ட. அண்ணி, சேச்சே, எனக்கு கோபமோ வருத்தமோ கிடையாது. இன்ஃபேக்ட் நான் தாங்க முடியாத சந்தோஷத்துல தான் இருக்கேன். நீயும் ஒரு பொண்ணு, உனக்கும் 4 நல்லது நடக்கணும் இல்லையா? வேற என்ன வேணும் சொல்லு. நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் கவிதா. எனக்கு நீ கெடுதலே பண்ணாலும் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் உன் மேல வச்சிருந்த அன்பு அப்படி, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படி.
உன் மேல வச்சிருந்த கரிசனம் அப்படி. அண்ணி, என்ன கவிதா, என்னெல்லாம் நீ அண்ணின்னு கூப்பிடவே கூடாது. காயத்ரி தான் உனக்கு எல்லாம், சரியா? அதுதான் உன் பிறந்த வீடு. காயத்ரி தான் உனக்கு அண்ணி. எங்க அத்தை உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க, மாமா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரு, மாப்பிள்ளை ஸ்தானத்துக்கு ஒருத்தர் வராருல்ல, போய் கழுத்தை நீட்டி தாலிய வாங்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்து. 4-5 புள்ள குட்டிகளை பெத்துக்கிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா இரு. சரியா? நான் வச்சிடுறேன். மாமா, என்னம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க. வாப்பா. வணக்கம். 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 உள்ள வாங்க. உள்ள போங்க. போமா. ஓ காயத்ரி. வாங்க தம்பி. உட்காருங்க. இவ என் ஒய்ஃப் கோமதி. அவ என் பெரிய பொண்ணு வனிதா. இவ என் பையன் சூர்யா. வணக்கம் தம்பி. அது என் மருமக காயத்ரி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. மாமா, இன்னைக்கு கேலண்டர் பாத்தீங்களா? இந்த மாசத்திலேயே பெஸ்ட் முகூர்த்த நாள் இன்னைக்குதான். நியாயமா கல்யாணமே இன்னைக்கு பண்ணலாம். அப்படி ஒரு நாளை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. வாஸ்தவம் தாமா. வாழ்க்கையில எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா கல்யாணத்தை மட்டும் நல்ல முகூர்த்த வேலையில தாமா செய்யணும். அதனாலதாமா இந்த நாளை தேர்ந்தெடுத்து நாங்க இங்க வந்தோம். வாங்கிக்க காயத்ரி. அப்புறம் சொல்லுங்க சார். நான் புதுசா சொல்ல எதுவுமே இல்ல சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிதா என் தம்பியோட பொண்ணு. என் தம்பியும் அவன் ஒய்ஃபும் இப்ப உயிரோட இல்ல. கவிதாவோட பாட்டி ஒருத்தவங்க ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப வயசானவங்க. எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும்தாங்க இப்ப என்னோட ஆசை. தரகர் எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு என்னன்னா, வாழ்க்கையில தப்பு செய்யாத மனுஷன் யாருமே இல்ல. உங்க தம்பி பொண்ணு உங்களையே கொலை பண்ற அளவுக்கு வெறியோடு கிளம்பி வந்தவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது ஒண்ணு போதுங்க. இதுல இருந்தே நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணோட மனசு திருந்திட்டான்னு புரியுது. பொண்ணு வர சொல்றீங்களா? அம்மா, கவிதாவை கூட்டிட்டு வாமா. அதோ கூட்டிட்டு வரேன். How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு?
கவிதா, எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கமா. வணக்கம். வணக்கம்மா. கவிதா +2 வரைக்கும் படிச்சிருக்கா. மேற்கொண்டு படிக்க வைக்க அவ பாட்டிக்கு வசதி இல்லாம படிப்ப பாதியிலே நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. படிப்பாங்க முக்கியம். பொண்ணு பண்பா குணமா இருந்தா போதுங்க. வாமா, இப்படி வந்து உட்காரு. வாமா வாமா, உட்காருமா. போ. வா வா, உட்காரு. உட்காருமா. உட்காரு. என் பிள்ளைய பாத்தியாமா? உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா? எதுனாலும் தைரியமா பேசுமா. என் பிள்ளைகிட்ட தனியா பேசணும்னு பிரியப்பட்டாலும் சொல்லு. ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐம் ரவி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கவிதா? பார்த்த உடனே சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட பொண்ணு, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்க, எல்லாத்தையும் உங்க பெரியப்பா எங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. உன்னோட கடந்த காலம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நீங்க நிரபராதின்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அது போதும். உங்களுக்கு சம்மதம்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் என் பையனே சொல்லிட்டானாமா. இதுக்கு மேல என்னமா இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். கவிதா கேக்குறாங்கல்ல, சொல்லு. தைரியமா சொல்லுமா. டே ரவி, நீ வேணும்னா தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு வாடா. ஐயோ, அதெல்லாம் வேணாம். ஏ, மாப்பிளைய பிடிக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. அப்ப பிடிச்சிருக்கா? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு சொல்லுங்க. எனக்கு கவிதாவை மருமகள் ஆக்கிக்க பரிபூர்ண சம்மதங்க. ஆக அந்த வீடே சந்தோஷத்துல திக்குமுக்காடிட்டு இருக்கு, அப்படித்தானே? ஆமா மேடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கவிதாவுக்கு கல்யாணம் ஆக போற சந்தோஷம், அவங்க பெரியப்பாக்கு நல்லபடியா பொண்ணை செட்டில் பண்றோமேன்ற சந்தோஷம், வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் கவிதா வீட்டை விட்டு போறாளேங்கிற சந்தோஷம் இருக்கும் போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியோ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குதா செய்யுது. அந்த காயத்ரியை விட்டுட்டீங்களே. காயத்ரி, என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியலையே மேடம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அஃப்கோர்ஸ் அதுக்கு அவசியமும் இல்லை. அவளை விடுங்க, நான் விஷயத்துக்கு நேரா வரேன். ஆக்சுவலா அந்த வீட்டு மருமகளா அங்க இருக்க வேண்டியது நானு. என் இடத்துல என்ன நகர்த்திட்டு அந்த காயத்ரி வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னும் சரியா சொல்லணும்னா அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த வீட்ல எனக்கு துரோகம் பண்ணவ அவ ஒருத்திதான் இருந்தா. இப்ப அந்த லிஸ்ட்ல கவிதா புதுசா சேர்ந்திருக்கா.
இது சம்பந்தமான கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனாவசியம்னு நான் நினைக்கிறேன். என் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு துரோகம் பண்ணவங்க யாரும் நிம்மதியா இருக்கவே கூடாது. புரியுது மேடம். லுக், நான் ஓப்பனா தெளிவா ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கும் கவிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அடுத்தது கல்யாணம் தான்னு அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கொலை ஒண்ணு தவிர. கொலையெல்லாம் வேண்டாம். சொல்ல போனா அந்த பொண்ணு அதுக்கான வர்த்தே இல்ல. நான் சொல்ல போறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜாலியான விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். புரியலையே. எனக்கு வேண்டியது கவிதாவோட கதறல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியல மேடம். கதறல்னா கொஞ்ச நஞ்ச கதறல் இல்ல ரவி. வாழ்நாள் பூரா கதறணும். கதறி 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 கண்ணீரே வத்தி போணும் அவளுக்கு. வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவ சாகணும். செய்வீங்களா? எனக்காக இதை செய்வீங்களான்னு கேக்குறேன். நான் ஒண்ணு இதை சும்மா செய்ய சொல்லி கேட்கல. நீங்க செய்ய போற இந்த உதவிக்கு நான் செய்ய போற பதில் மரியாதை நீங்க உங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மேடம். நான் பொய் சொல்லல ரவி, நிஜமா தான் சொல்றேன். பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு சொத்துன்னு இருக்கக்கூடிய அத்தனை நகையும் வித்து பணமாக்கி வச்சிருக்கேன். அதுல ஒரு பைசா கூட எனக்கு தேவையே இல்ல. எனக்கு நீங்க செய்ய போற உதவி சரியான நேரத்துல சரியான விதத்துல கரெக்டான பலனை கொடுக்க கூடியதா அமைஞ்சிருச்சுன்னா அந்த அத்தனை பணமும் உங்களுக்கு தான். வாவ், that sounds great. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. யாரும் உங்களை தப்பா பேசவோ தப்பா நினைக்கவோ வாய்ப்பே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு கவிதாவை நீங்க தனியா கூட்டிட்டு போயிடுங்க. தனியாவா? எங்க? அத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தனியானா தனிமையான இடம்னு அர்த்தம். நான் சொன்னது புரிஞ்சுதா? மேடம், இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ஆனா நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன் ரவி. நான் சொன்னது கரெக்டா நடக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட வந்துடாம தெளிவா அழகா நீங்க பிளான் பண்ணி பக்காவா வேலையை முடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத பணம் வந்து சேரும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கரும்பு தின்ன கூலின்னு சொன்னா அது ஓல்டு ஸ்டைல். இது ஐஸ்கிரீம் சாப்பிட டிரைவ் குலாப் ஜாமுனை சைடிஷா கொடுத்த மாதிரி இருக்கு. சொல்லிட்டீங்கல்ல, டோன்ட் வரி, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். வரேன். கோமதி, கோமதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க.
பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நிச்சயத்துக்கு நாள் பார்த்துட்டீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. நான் உன்னை கலந்துக்காம எதுவும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் நானே ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இல்லம்மா, ஜோசியரை பார்த்து நல்ல நாள் என்னைக்குன்னு கேட்டு வர்ற மாசத்திலே முடிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல இது சம்பந்தமா எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? இதுல என் கருத்து என்ன அவ்வளவு முக்கியமா இருக்குன்னு எனக்கு புரியலங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்களே செஞ்சுட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கோமதி இப்படி பேசுற? எனக்காக இந்த விஷயத்துல நீ அக்கறை எடுத்துக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னால நடிக்க முடியலங்க. எனக்கு நடிக்க தெரியல. போதுமா? என் மனசுல என்ன இருக்குங்கறத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலங்க. பிடிக்காத ஒருத்திக்கு என்னால எப்படி செய்ய முடியும்? என்ன உனக்கு பிடிக்கும்ல? இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? இல்ல, நிச்சயத்துக்கு நாள் பார்க்கலான்னு சொல்லி. சந்தோஷமா பாருங்க. என்னைக்கு நல்ல நாள் ஜோசியர் சொல்றாரோ அந்த தேதியை சொன்னீங்கன்னா உங்களுக்காக நிச்சயதார்த்தத்துல உங்க பக்கத்துல நான் நிப்பேன். என்னால இவ்வளவுதாங்க செய்ய முடியும். தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே எந்த விஷயம் இல்ல. வேற எந்த விஷயத்திலயுமே என்னால ஆர்வம் செலுத்த முடியல. ஏன் கோமதி அப்படி சொல்ற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம மருமகளுங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்கள்ல 2த்துல 1க்கு ஆபத்துன்னு அன்னைக்கு பூசாரி சொன்னதா நீங்க தானே சொன்னீங்க. இப்படி ஒரு துக்கத்தை மனசுல சுமந்துக்கிட்டு எப்படிங்க என்னால சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியும்? நிச்சயதார்த்தங்கிறீங்க, கல்யாணங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா என்னால உங்க வேகத்துக்கு ஓடி வர முடியாது. என் மனசு பூரா இப்போ காயத்ரி பத்தியும் சுபுவ பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். 2 பேர்ல யார் ஒருத்தருக்கு கஷ்டம்னாலும் என்னால அதை தாங்க முடியாது.